ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஏஎம்என் கேமிங். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் ஒரு சரியான ஃபைட்டிங் சீன் கேம் விளாட போகிறோம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இன்ட்ரோ கொடுக்குறதுக்குள்ளே போட்டு அடின்னு அடிக்கிறானோ, என்னாட்டி ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் இவனை மட்டும் 2 அடி அடிச்சுட்டு வந்துடுறாங்க பாருங்கள். இதுலேயே பார்த்தாலே தெரியும் இந்த ஃபைட்டிங் சீன் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ நம்ம இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் உங்கள் ஏஎம்என் கேமிங். இப்போதைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் விளாட போகிற கேம் ஃபைட்டிங் கேம். இங்கே உள்ள எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்கும், அதை வச்சு அடிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே 2 பேர் சண்டை போட்டு இருந்தால, நடுவில் போய் குறுக்கலில் போய் ஒருத்தனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருந்தேன். இது எப்படி விளாடணும்னு தெரியாது, என் தம்பி தான் சொல்லி கொடுத்தான். கீழே 4 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 பட்டனில் ஏதாச்சும் ஒரு பட்டன் அழுத்தி விட்டாலே பவர் வரும்னு என் தம்பி சொன்னான். அதனால் நானும் கண்ணாமலும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அடி வாங்குறது நானாக தான் இருக்குது. ஆனால் அங்கே ஒருத்தன் மஞ்சள் கலர் முடி வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்மளை துரத்தி அடிக்கிறான். அவனை மட்டும் விடவே கூடாதுன்னு சொல்லி நான் வெறுத்தனமாக அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, கீழே உங்கள் 13 ஸ்கோர் ஏறிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு ஃபுல்லாக ஏற்றிட்டோன்னு வச்சிங்க. ஃபுல்லாக ஏற்றுனதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாஸ்டர் பவர் வரும், அதுக்கப்புறம் நம்ம கால் லெவலில் பவராகி அடிக்கலாம் அப்படின்னு தம்பி சொன்னான். அந்த மாதிரி ஒருத்தன் பவர் எடுத்துனான் போல இருக்கு, என்னை போட்டு அடிக்கிறான். சரி நம்ம நவுந்து ஓடிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஃபைட்டு சரியாக போயிட்டு இருந்தேங்க. நான் நடுவில் ஓடி போய் குறுக்கில் போய் அடிக்கலான்னு பார்த்தேன். அப்போ தான் அவனை அடித்து கொண்டு போட்டானோ. எந்திரிச்சு போய் நான் ஒரு குத்துனேன் பாருங்க. குத்து வாங்குறது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நான் தான். அந்த நல்லா பார்த்துங்க கைஸ், அந்த மண்டையில் ஒரு கொண்டை போட்டு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் என்ன அடி அடிச்சானுங்கிறீங்க. நானும் துரத்தி அவனை அடின்னு அடிக்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கான். இப்போ தான் மாட்டுவான்னு நினச்சி பவரை கையில் எடுக்கிறேன், அவன் எங்கேயோ போயிட்டான் கைஸ், கேம் மட்டும் எல்லாம் போயிட்டாமல் இருக்குது. ஆனால் நடுவில் என் தம்பியை போட்டு நானே அடிச்சிட்டேன் கைஸ். நானும் என் தம்பியை தான் அந்த கேமில் இருக்கிறனால நடுவில் அவன் மாட்டிக்கிட்டான் கைஸ். என்னாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் வெறி கொண்டு அவன் அடிக்கிறதுக்காக துரத்துறான். நான் விட்டா போதுன்னு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே 2 சண்டை வந்துருக்கு. சரிடா தம்பி, நம்ம அவங்கள என்ன சண்டையை விடு, இவங்கள போய் அடிப்போம்னு சொல்லி ஒரே அடியில் பறந்துனான் கைஸ். இன்னொருத்தனை மாட்டான்னு போகிற வேகத்துக்கு கொத்தா 3 பேர் வந்துட்டானோ. இப்போ இந்த பவரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கேன். ஒரே பவரை போட்டு மொத்தாலே சப்பி விட்டேன். ஆனால் நிறைய பேர் அங்கே பாருங்க, ரெட் ஃப்ளாஷ்லாம் போட்டு விளாட்றாங்க. நம்மளுக்கு அந்த ரெட் ஃப்ளாஷ்லாம் இல்லை, சும்மா பிளாக் ஃப்ளாஷ் தான் இருக்குது. நம்மளாட்டி ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பிளாக்கை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது கைஸ். ஆனால் அங்கே அந்த சூறாவளி மாதிரி சுற்றி அடிக்கிறான் பாருங்களேன். அந்த பிளாக் ஃப்ளாஷ் வருது பாருங்க, அந்த பிளாக் ஃப்ளாஷை போடுறான் பாருங்க. அதை தான் நான் சொன்னேன், பிளாக் ஃப்ளாஷை போடுறான்னு. என் தம்பியும் பிளாக் ஃப்ளாஷ் போடுறான், அதனால தான் இல்லை ஹைலைட்டு. அங்கே பாருங்க, அங்கே அது மஞ்சள் பொடி இருக்கான் பாருங்க, அவனை போய் அடித்தா அவனோட வெறியிட கிட்ட போய் ஒரே குத்துனோம் பாருங்க. நம்ம கரு வச்சோம்ல, அவன் வந்து மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான், அந்த வந்துட்டான் பாருங்க. கடைசியில் அவனை அடிக்கிறதுக்காக துரத்துனான். கடைசியில் என் தம்பி வந்து அவனை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி நான் இன்னொருத்தனை அடிக்கிற மாதிரி போயிட்டேன். ஆனால் அந்த மஞ்சக்கரில் உள்ளவன் தான் சரி விட்டு பண்ணிட்டாங்க. கடைசியில் அவனை எப்படியாச்சும் அடித்து அவனு போகிறேன், அவனை அடிக்கவே முடியல. அதான் இங்கே ஹைலைட்டே. எப்படியாச்சும் அவனை அடித்தே ஆகணும், இவனை சண்டையை கெடுத்தே அவனு நடுவில் விட்டு கையை விட்டேன். ஒருத்தன் அடி வாங்கி பறந்துட்டான். அங்கே பாருங்கள், நம்ம அவனை போட்டு இந்த துவைச்சோமா, அந்த வெறியாளினே தெரில, நம்மளை போட்டு அடிக்கிறதுக்காக இப்போ விடையாந்துருவான். ஆனால் நான் விடுவானா, ஓடிக்கிட்டே இருந்தேன். அவன் நான் இப்போ தான் நான் விளாட்றேன் ஃபஸ்ட் டைமா, அதனால் லைட்டாக அடி விழுந்தாலே அப்படியே அடி விழுது கைஸ். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது தெரியல. அந்த என் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வரான், ஆனால் அவன் எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க பாருங்கள். இந்த ஷார்ட்டை பாருங்களேன், எப்படி பிளாக் ஃப்ளாஷ் வருது. நம்மளுக்குலாம் பிளாக் ஃப்ளாஷ் வர மாட்டேது. இந்த பாருங்கள், இவன் வந்து சும்மா நான் அப்படி கிடக்க என்ன வந்து அடிக்க வேணாம், இவனை சும்மாவே விடக்கூடாது. நானும் சுற்றுறேன், ஆனால் எனக்கு அடியே விழுவ மாட்டேங்குது. அதில் தான் இல்லை ஹைலைட்டே. நானும் எப்படியாச்சும் மாட்டிடுவான் அவன் அப்படின்னு பார்க்குறேன், மாட்டுக்கிறான். ஆனால் இன்னொருத்தன் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்தான். இவன் தான் கைஸ் எல்லாரையும் அடிக்கிறான் போட்டு. இந்த வரான் பாருங்க, இப்போ நான் அடிக்கிறான் பார்த்தீங்களா. நான் பாட்டுக்கு அவன் கூட சண்டை போட்டு இருந்தேன். இவனுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல, என்ன வந்து அடிக்க வரான். சரி அங்கே ஓரமாக வாடா சண்டை போடலான்னு நினச்சி ஓரமாக வந்து அவன் அடி வாங்குறான் பாருங்க. நீங்கள் வேறு, அவன் கிட்டத்தட்ட அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன பாட்டுக்கும். நான் தான் அடி வாங்குறேன், அவனை அடிக்கவே முடியல. கடைசியாக ஒரு வாட்டி அடித்தான் பாருங்க, தலைவன் எங்கேயே போய் விழுந்துட்டான். பார்த்தா பின்னாடி தான் நிற்கிறான். சரி இவனை சும்மா விடக்கூடாதுன்னு பார்த்தா அவன் ஜம்ப்லாம் பண்ணுறான். நம்மளுக்கு ஜம்ப்லாம் பண்ண தெரியல. இப்போ கிட்ட வந்து நான் அவனை சேர்ந்து பஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் அவன் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அங்கே பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் அடிச்சே செத்து போயிடுவேன். ஆனால் நான் சாவாமல் எப்படியாச்சும் தாக்கு பிடிக்கணும்னு அவனை போட்டு அடிக்கிறான்னு. ஆனால் எனக்கு லைஃபே அவ்வளோது கொஞ்சம் தான் இருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டைமில் தான் அவனை போட்டு அடிப்பேன். இப்போ கூட நான் தப்பிச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து அந்த சைடு போய் இந்த சைடு போய் அப்படியே தப்பிச்சிட்டேன். அவன் திரும்பி அந்த சைடு எனக்கு குத்துறேன்னு போய்லாம் குத்திட்டு இருந்தானா, நான் இதான் கேப்டான்னு சொல்லிட்டு பவரை போடலான்னு போட வரேன். அந்த மிஸ்ட்டு இன்னும் மட்டும் நம்மளை அடித்து காலி பண்ணியிருப்பாங்க. இவனை விடவே கூடாது சொல்கிறதுக்குள்ளே சாவடிச்சிட்டான். கொஞ்சம் நேரமாக அவனை அடிச்சுக்கிட்டே இருந்தனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு எதுக்கு போயிட்டேன். வேணா பாருங்கள், இப்போ இங்கே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறேன். பார்த்தா காற்றுலேயே வர்றான்.
என்னான்னு பார்த்தா அவன் போட்ட பவரில் இடம் எல்லாம் பக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பவரை இத்தனை பேர் வந்து அந்த பிளாக் ஃப்ளாஷ் போடுறாங்க. ஒரே டைமில் இத்தனை பேர் பிளாக் ஃப்ளாஷ் போடுறதுனால இடமே இப்படி பக் ஆகிட்டு கைஸ். திருப்பி நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்து தான் தப்பிச்சிட்டாங்க கைஸ். என்ன செய்யுது அங்கே பாருங்க, குத்துலேயே அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அங்கே வரான் இந்த இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் முடி தான் கைஸ். சரியாக அட்டிக்கிறான் கைஸ். ஒரு அட்டி அப்படியே டொமன் பிங்க் முடியுது. இந்த பேருக்கு பக்கத்தில் ப்ளூ எல்லோ அப்படின்னு பேர் போட்டுருக்குல்ல, அந்த மாதிரி பேர் போட்டுருந்தா அவனா பவர்ரா அப்படின்னு என் தம்பி சொன்னாங்க கைஸ். ஆனால் நம்ம என்ன அவனு கூட போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என் தம்பி நடுவில் வந்துட்டான். அவனையும் அடிக்க முடியல, யாரையுமே அடிக்க முடியல. நான் மட்டும் கையாமையான சுற்றிட்டு கிடந்தேன். கடைசியில் எனக்கு பவர் வரண்டா எவனாச்சும் மாட்டுக்கலாம் சொன்னான். அதே மாதிரி ஒருத்தன் மண்டையில் பேர் வச்சு எல்லோ கலரில் வந்தான். சரி இவன் தானே அந்த கான் மாதிரி அடிப்பான்னு சொன்னான், இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை தேடாம சரி அவன் கானோட அடிப்பானே ஓடிடும்னு சொல்லி ஓடினா விடவே பின்னாடியே துரத்துனாங்க. சரி இவனை விடவே கூடாது இன்னைக்கு, இனிமேல் ஃபைட்டு போட்டால் இவன் கூட மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட போட வச்சேன். நடுவில் ஸ்டெக் ஆகும். ஏன் தெரியுமா? அதில் ஓவர் பவராக போடுறானு கைஸ், அதில் தான் ஸ்டெக் ஆகுது. இவ்வளோ ஸ்டெக் ஆகணும் இந்த கேமில் எனக்கு இப்போ தான் தெரியும். அங்கே பாருங்க அவன் குத்துற எல்லாத்துலேயும் நான் மாட்டேங்கிறான். நான் குத்துறது அவன் மாட்டே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி மூடுறதுக்குலாம் மாட்டினா பாருங்க. அவனை அடித்து படுக்க போட்டு வச்சுருந்தேன். பின்னாடி வந்து குத்துறான். என்ன செய்யுது நீங்களே கேளுங்க. பின்னாடி வந்து இப்படி குத்துறான் என்ன அர்த்தம்? இது பேர் பின்னாடிலாம் குத்தக்கூடாது சொன்னாலும் கேட்க மாட்டேறானே. நான் என்ன செய்யுது பாருங்க, எப்படிலாம் வரான் பாருங்களேன். பின்னாடி வரான், சுன்னாடி வரான், இப்படி சுற்றுறான், அப்படி சுற்றுறான். அப்போயும் என்ன தான் துரத்துனான் தவிர அங்கெல்லாம் வர்றானா அவனும் வர மாட்டான். எனக்கு வெறியாயிட்டு அப்படியே பின்னாடியே போகிறான். அவனு முன்னாடியே வரான். சரி நம்ம ஏறி போய் அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் குத்த போனான். அங்கே ஒருத்தர் தலையை சண்டை போட்டுட்டு இருந்தான். அவனை கண்டுக்கலான்னு பார்த்தா இவன் வேற. அங்கே பாருங்க என்னோட ஏதாச்சும் ஒரு அட்டாக்ஸ் அவன் வேற படுதான்னு பாருங்கள். இல்லை அவன் தான் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு அப்படியே வெறியாவது கைஸ். இவனை சும்மாவே விடக்கூடாது. நானும் சுற்றுறேன். வாய்ப்பே இல்லை, அவன் மாட்டவே மாட்டேங்கிறான். இப்போ என்னை விட்டுட்டு இவன் தான் கைஸ் பூமிக்குள்ளே அடிச்சுக்கிறேன். அடியில் பூமியில் சொரிய வச்சுருக்கானு கைஸ் அவனை. அங்கே பாருங்க திரும்பி வந்துட்டான் பாருங்க. இவனை தான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். வந்துட்டான் பாருங்க. இவன் நம்மளே தான் கரு வச்சு அடிக்கிறான். ஏன்னு தெரில. நான் என்ன ஃபஸ்ட்டு அவனை லைட்டாக அடித்தேன். அது உண்மை தான். அதுலேருந்து துரத்துறான் பாருங்க. என்ன துரத்துனுங்கிறீங்க? அங்கே பாருங்க அடி ஒன்று இடி மாதிரி இருக்குது. ஆனால் நான் தப்பிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்படியும் ஒரு அடி வாங்கிட்டான். சும்மா லைட்டாக குத்துறதுக்கு வாங்கிட்டான். பவரை போகலான்னு நினச்சி போட்டா நல்ல வேலை நம்மளே பூமிக்குள்ளே சொல்லியிருப்பான். தப்பிச்சிட்டேன். திருப்பியும் நான் அடிக்கலாம். இந்த வீடியோவில் இதே மாதிரி நான் இன்னொன்று பார்ட் 2 போடணுன்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். ஆனால் இப்போதைக்கு இதில் இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கனால நான் அப்படியே சண்டைக்காக தான் இருப்பேன். இது முடிகிற கேம்லாம் கிடையாதா, அதனால் நம்ம மட்டும் விளாண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதே பார்ட் 2 என்ன சொல்லுங்கள், நம்ம போட்டுடலாம். இவனை விடவே கூடாதுடான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்த பாருங்க. டப்புன்னு அவன் என் தம்பியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்கடா போனான்னு பார்த்தா இந்த தவறானா. சரி விடுங்க. இப்போ அவனை அடிக்கிறோம், விடக்கூடாது. குத்து போடு. ஏய் இல்லைடா டே. யாருக்கு அப்படியே வெறியாவது கைஸ். அவன் ஓடிக்கிட்டே இருக்கான், என்னை மட்டும் அடிக்கிறான். அதுவும் இல்லாமல் நான் தான் அடி வாங்குறேன். எனக்கு அதான் டென்ஷனாக ஆகுதா. எப்படியாச்சும் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே பாருங்க குத்த பார்த்தீங்களா கைஸ். இப்போ தான் ஒரு சீனு. அவன் என்னென்னமோ செய்யறான். இங்கே பாருங்க பவரை பாருங்க. அவன் பவர் ஏற்றுறான் கைஸ். எப்படா இதெல்லாம் பண்ணுறீங்க கைஸ்? அவன் ஏதோ பச்சை கலரில் பவர் ரிலீஸ் பண்ணுறான். அவனுக்கு கால் லெவல் பவரை ஏற்றிட்டான் போல இருக்குது. நம்மளுக்கு இன்னும் 88 தான் இருக்குது, ஏறிடும். இங்கே பாருங்க கைஸ், அவன் இப்போ கால் லெவல் பவர் ஏற்றுறான். அவனை சும்மாவே விடக்கூடாது கைஸ். அங்கே பாருங்க அவன் கால் லெவல் பவர் ஏற்றுறானா. நம்ம அதில் தோற்று போயிட்டு இருக்கோம். அங்கே சைடில் ஏற்றுறான் பாருங்களேன். சைடில் இந்த மாதிரி தான் ஃபுல் ஸ்பீடில் அவன் ஏற்றிக்கிட்டே போகிறான். அவன் பாட்டு கால் லெவல் பவரை. சரி இவனை விடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி கிட்ட போனான். இங்கே பாருங்க பவரை. அவன் இன்ஃபினிட்டி மாதிரி அந்த காட் லெவல் பவரை அன்லாக் பண்ணி நான் அடிக்கிறான் பாருங்க. அடி பயங்கரமாக விழுவுது எனக்கு. நான் அவட தான் என் கதை முடிய போதான் அடி நினச்சிக்கும் போது அவன் நினச்சி குத்துன்னு குத்துறான். சவுத்தாக அடித்து பயித்துட்டான். கடைசியில் பார்த்தா அவன் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தான். ஓரத்தில் போய் அடிக்கிறான்னு பார்த்தா ஸ்டெக் ஆகிட்டான். அப்போ தான் எனக்கு டவுட் வந்துச்சு. அவன் நம்ம மேலே இன்ஃபினிட்டி பவர் போட்டானோ, ஸ்டெக் ஆகுதே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நல்ல வேலை அவன் எதுவும் போடல. சைடில் சுற்றிக்கிட்டு போயிட்டான். இங்கே பாருங்க கைஸ், அவன் போடுற ஒரு அட்டாக்கும் நம்மளுக்கு பலமாக விடுது. என்ன செய்யறதுனே தெரில. நானும் தப்பிச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன்னா சரி நம்மளுக்கும் கிட்டத்தட்ட அது ஏறி முடிய போகுது, நம்மளும் பவர் போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது இங்கே பாருங்க சடனாக என்னோட ட்ராகன் வந்து சுற்றி மாட்டிக்கிட்டேன். ஐயோ இங்கே பாருங்க அவன் போடுற ஒரு அடி எனக்கு எப்படி விழுது பாருங்க. நான் தான் எல்லாருக்கிட்டே மாட்டுறேன். ஏன் எலும்பே உடச்சிட்டான் காய்ஸ். இவனை சும்மாவே விடக்கூடாது காய்ஸ். இவனை கருவை வச்சு நம்ம அடிச்சே ஆகணும். இவனை விடவே கூடாது. திருப்பி நான் உசோட வந்து திரும்பி ஃபைட் போட்டுட்டு இருக்கும்போது திரும்பி அந்த கால் லெவல் பவரிங் வந்து நம்ம கூட சண்டை போட்டான். நான் அவனை விடவே இல்லையே. திருப்பி அவனை தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன செஞ்சாலும் அவனோட பவர் அவ்வளோக்கு நம்மளும் அடிச்சே ஆகணும் அப்படின்னு இப்போ தான் கைஸ்
கொஞ்சம் கொஞ்சமாக நான் விளாட கற்றுக்கிட்டேன். அவன் நடுவில் வந்தான் பாருங்க, எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல தான் ஒரு இந்த பவர் செஞ்சேனே, இந்த பவர் தான் எனக்கு அந்த 95 அந்த மாதிரி ஏறிச்சு, 96 ஏறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃபயத்தில் தான் எனக்கு அந்த பவர் ஏறுதுன்னு கற்றுக்கிட்டேன். அதாவது நம்ம அடிக்க தான் அது ஏறுது. நானும் கிட்டத்தட்ட நல்லா குத்திக்கிட்டு இருந்தேன்னா, அவன் படுக்கிறத சுற்றிக்கிட்டு இருந்தான், நான் அப்படியே அவனை லைட்டாக அடிச்சு பவர் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அது அந்த கால் லெவல் பவரை நம்ம பார்த்தே அவனுக்கு கைஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு வேறு தெரிலையா. அதனால் கிட்டத்தட்ட நானும் தப்பிச்சு போனேன். அங்கே என்ன கைஸ் சண்டை இது, பாலாக சுற்றி தண்டர் ஃப்ளாஷ், ஐயோ சூறாவளி கைஸ். நானும் என் தம்பியை வேறு சேர்ந்து மாட்டிக்கிட்டேன் சூறாவளியில். எப்படியோ நான் போயிட்டேன். தப்பிச்சு ஓரத்தில் போயிட்டேனா, இங்கே ஒருத்தர் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தான் அந்த சைடில். தனியாக இல்லை காய்ஸ், அவன் மூமெண்ட்டில் தான் இருக்கான். அந்த பாருங்கள் என்ன ஸ்பீடு பாருங்கள். இவன் நம்மளை அடிக்கிறான். அந்த திரும்பி அந்த ட்ராகன் வந்து நம்ம சுற்றி காய்ஸ் நம்மளுக்கு அந்த பவர் ஏறிட்டு இப்போ அந்த பவரை போடுறான் பாருங்க காய்ஸ். இப்போ தான் சீனே இருக்குது. பாருங்க, ஓம் பாரா பீரா ஊரா ஜாரா கந்தா பந்தா தந்தா பவரே வந்துரு. பாருங்க காய்ஸ், வாவ் நம்மளுக்கும் பவர் வந்துட்டு. இங்கே பாருங்க ஸ்டைலாக பாருங்க காய்ஸ். இப்போ நான் அடிக்கிறேன் காய்ஸ், அவனை அடிக்கிற அடிலாம் என்ன, இனிமேல் தான் நம்ம அடிக்கிறோம் காய்ஸ். அங்கே பாருங்க ஒரே அடி நம்மளோட ட்ராகனுக்கு போயாச்சு கைஸ். அந்த ஸ்பீட்லேயே ஒருத்தனுக்கு அடி, வந்த வேகத்துக்கு ட்ராகன்லேயே ஒருத்தனுக்கு அடி கைஸ், செம்ம. ஆனால் இது வந்து 46 செகண்ட்லேயே முடிச்சிருமா கைஸ். இப்போ நம்ம காட் பவரில் இப்போ ஃபைட்டு தான் கைஸ். அங்கே ஒருத்தனை அப்படியே பூமியில் பதிச்சுட்டு இங்கே ஒரு குத்து தான் குத்துனேன் அவன் காலி. நம்மளுக்கும் அந்த தண்டர் ஃப்ளாஷ் பவர் வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ரெட் தண்டர் ஃப்ளாஷ். ஆனால் நம்மளுக்கு பெரிய பிளாக் தான் இருக்குது. பிளாக்கே ஃபைட்டாக பாருங்க சத்துருது. ஆஹா, கால் லெவல் பவரே சூறாவளியில் மாட்டி விட்டாங்க கைஸ். எவனும் ஒருத்தன் விடவே மாட்டேன். எனக்கு இன்னும் 20 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சே ஆகணும்னு சொல்லி உள்ளாக்கி பார்த்தா நம்மள மாதிரி இன்னொருத்தன் கால் லெவல் பாரு எடுத்துருந்தான். இவன் தானே நம்மளை கரு வச்சு அடித்தான். அவனை விடவே கூடாதுன்னு ஓடி போய் ஒரு குத்து, அவ்வளோதான் கைஸ். அவன் எங்கேயோ பறந்து போயிட்டான். பார்த்தா அங்கே நிற்கிறான். நம்ம பவரை நம்மளுக்கே ஒருத்தன் போட்டான் பாருங்க. பார்த்தா உடம்பு தலை எல்லாம் கக்கா கழட்டி போட்டுச்சிருக்கானு. விடவனா நானும் காலவர் பவர் எடுத்து அப்படியே சொருவிட்டேன் அவனை. நம்மளை என்னென்ன பண்ணா பார்த்தா நம்மளுக்கு பவரே முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ என்ன செய்யறதுன்னு வேற தெரில. சரி விடுங்க, நம்ம தானே பார்த்துப்போம். அடுத்த வாட்டியும் அதே மாதிரி அவனே போட்டு அடிக்கலான்னு நான் போய் இறங்கிட்டேன். அவனை எனக்கு விடவே மாட்டேன் கைஸ். இந்த மேட்ச் ஃபுல்லாக அவன் தான், இவனை வச்சு தான் அடிக்கணும். பார்த்தா அவனை நம்மளை ரொம்ப செஞ்சு அடித்தான். நம்மளுக்கு தான் அடிக்க தெரியல. இந்த மாதிரி பவர்லாம் எப்படி அன்லாக் பண்ணணும்னு எனக்கு தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நம்மளும் அந்த மாதிரி போட்டுடலாம். ஆனால் அடுத்தது நம்ம என்ன வீடியோ போடுறது, ரோட் சைட் சர்மா போடுவோம்னு நினைக்கிறேன் கைஸ். அதுவும் பாருங்கள், அதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இப்போதைக்கு திருப்பி அவனை விடவே கூட. வெயிட் பண்ணிங்களா, அங்கே ப்ளூ ஃப்ளாஷ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க கைஸ். ப்ளூ ஃப்ளாஷ்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரில. நம்மளுக்கு இப்போதைக்கு இதுதான், இதை வச்சு அடிக்கிறோம். நம்ம பவரை காட்டியே ஆகணும் கைஸ். அங்கே பாருங்கள் அடிச்சு ஒருத்தர் கவுந்து கிடக்கான், விடவே கூடாது. அங்கே பாருங்கள் ஃபைட் இப்போ தான் நான் விளாட கற்றுக்கிட்டேனே. ஃபுல்லாக விளாட கற்றுக்கிட்டு இருக்கும் போது தான் சரி ஃபைட் போயிட்டு இருந்துச்சா. அங்கே வேற ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். இவனை விடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை குத்துன்னு குத்துனேன். இவனை சும்மா நினச்சா நான் சவுத்தில் வச்சு குத்துன்னு குத்திட்டான். மரத்தையே உடச்சினாங்க கைஸ் அவன் குத்துல. இந்த மாதிரி பிளாக் ஃப்ளாஷ் தான் கைஸ் நம்மளுக்கும் வேணும். இந்த பவரை நான் எடுக்கணும். நம்ம இவனை அடிக்கிறோம், அடிச்சே ஆகணும். சத்த நேரத்துக்கு இவனை அடிக்கிற வீடியோ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இதோ இந்த பிளாக் ஃப்ளாஷுக்கு தான் கைஸ் நானும் வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். இந்த பவர் என் தம்பிக்கு தான் கைஸ் இருக்குது, எனக்கு இல்லை கைஸ். அதான் எனக்கு வெறியாகுது. எல்லாத்துக்கும் வருது, எனக்கு மட்டும் அந்த ஃப்ளாஷ் வர மாட்டேங்குது கைஸ். இந்த மாதிரி டென்ஷனாக இருக்குது. அந்த ஃபைட் நடக்குது பார்த்தீங்களா, நான் வெளியில் உட்காந்துருக்க மாதிரி தான் கொஞ்சம் சவுண்டு கண்ணாமலான்னு கேட்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். மற்றபடி ஃபைட்டுக்கெலாம் ஒன்றும் இருக்காது. அங்கே பாருங்கள், நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கும்போது மட்டும் சைடில் ஃபுல்லாக வரும். கோக்கா மக்கா ஒரே ஷாட்டு கைஸ். எங்கோண்டோ ஏதோ ஒரு மூலையில் போய் அடித்து உளுந்து கிடக்காங்க கைஸ். என்ன செய்யறது கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும், ஒரு 25 செகண்டுக்கு போவோம்னு நினைக்கிறேன். 25 செகண்ட் மட்டும் எனக்காக இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருக்கேன். இந்த பிளாக் ஃப்ளாஷ் சொன்னேனே, அவனை சும்மா நினைக்காதீங்கன்னு சொன்னும் போது அந்த பிளாக் முடி என்னென்ன செஞ்சான். இப்போ பாருங்க பிளாக் எப்படிலாம் அடிக்கிறான்னு பார்த்தீங்களா. இவனை இதுக்கு தான் சும்மாவே விடக்கூடாது. அவனை நம்மளாட்டி அடிக்க முடியாது கைஸ், ஏன்னா அவன் கால் லெவல் பவரில் இருக்கான். இப்போதைக்கு இந்த நூப்பு குட்டி அடிக்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இவன் என்னன்னா அவனை நூப்பு குட்டின்னு நினைச்சான், என்ன நூப்பு குட்டின்னு வந்து அடிக்கிறான். நான் என்ன செய்யுது. அதே மாதிரி நம்ம அடுத்த நம்ம டீமாக சேர்ந்து ரோட் சைட் சர்மா விளாடலாம் நினைக்கிறோம். நீங்களும் வாங்க, வேணா நானும் நம்ம எல்லாம் சேர்ந்து விளாடலாம். இப்போதைக்கு அங்கெல்லாம் ஃபைட் போய்ட்டுருக்கு. நம்ம வாட்டி என்ன செய்யுது, சும்மா ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்படியே பின்னாடியே போய் அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹவுஸுக்கிட்ட போய் என் தம்பி கூட ஃபைட் போடலான்னு நினச்சி நானும் என் தம்பியை ஃபைட் போடுறதுக்காக என் தம்பியை கூப்பிட்டேன். பார்த்தா அவன் எனக்காக பயந்துக்கிட்டு அந்த செடிக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். நானும் சரி வெளில வாடையே ஃபைட் போடலாம் வெளில வாடான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அடிக்கலான்னு கிட்டே போய் சுற்றுறான். தப்பிச்சு போனான். பார்த்தா அவன்ற பிளாக் ஃப்ளாஷில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் கைஸ்.
அவன்கிட்டலாம் பிளாக் ஃப்ளாஷ் இருக்குது, என்கிட்ட இல்லை. அதான் நான் தோத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யுது? அவன்கிட்ட போய் அடிச்சே அவனும் வாடா டே அப்படின்னு சொன்னா அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். என்னை அடிச்சுக்க விடவே மாட்டேன், நான் இல்லைறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடித்தேன். தலை அங்கே போயிட்டான். வரண்டா இருறா பார்த்தா அவன் 7 இதான்டா சான்ஸு, பவரை போட்டுடுறா, பவரை போடுறா போட்டேன் கைஸ். அவன் சும்மா நிற்கும் போது போட்டு வேலையை முடிச்சாச்சு கைஸ். அங்கே பாருங்க அடி ஒன்று இடி மாதிரி விழுவுதா. அப்பயும் தரான் பாகுபலி மாதிரி நிற்கிறானே, இவனை சும்மா விடக்கூடாது. என்ன பூமிக்குள்ளே பார்த்துட்டான், என்ன கைஸ் இது என்னென்னமோ பண்ணுறானு கைஸ். அவனை ஒரு அடியை போட்டு பறக்க விட்டு வேற என் தம்பி அடிக்க பின்னாடி ஒருத்தன் வந்து முதுகு குத்துறான். இவனே சும்மா விடக்கூடாது, சரி இப்போதைக்கு நம்ம இவனே போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். இல்லாட்டி பிடிக்க முடியல. பார்த்தா சத்துற இடத்துல டப்புன்னு ஓடிட்டான் கைஸ். இப்போ தான் ஒரு பெரிய சம்பவமாக போகுது. இவன் சும்மா நின்றானா, இவன் போய் அடிக்கிறான்னு போகும்போது கரெக்டாக எவன் வேணா சும்மா நிற்கிறான்னு பார்த்தாலும் அவன் என்ன போட்டு பிறக்கிறான் கைஸ். என்னாட்டி ஒன்றுமே செய்ய முடியல. அங்கே பக்கத்தில் ஒருத்தர் பிளாக் ஃப்ளாஷ் போட்டா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளும் போகணும். அங்கே பாருங்க இப்போ கூட நம்மளுக்கு தான் பிளாக் ஃப்ளாஷ் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளாட்டி ஒன்றுமே செய்ய முடியல கைஸ். அங்கே பாருங்க திரும்பி அந்த எல்லோ மணி இங்கே தான் கைஸ் இருக்கான். அவனும் நம்மளை அடிக்கிறான், எல்லாரும் நம்மளை அடிக்க அப்படியே வெறி ஆகிட்டு எனக்கு. என்ன செய்யறது, நம்ம தான் அடி வாங்கிட்டு இருக்கோம். சுருண்டு வந்துக்கிட்டு இருந்தோன்னா அங்கே அந்த திரும்பி வெள்ள முடி வந்து நம்ம அடிக்கிறான், இவன் ஒருத்தன் வந்து அடிக்கிறான். எல்லாருமே மாற்றி அடிக்கிறானுங்க கைஸ். நம்மளுக்கு அடுத்த மேட்ச்சில் நம்ம வரும்போது நம்மள மாதிரி எவனோ ஒருத்தன் கால் லெவல் பவர் எடுத்து வராங்க கைஸ். அவன்கிட்ட மாட்டவே கூடாது. கொஞ்சம் தள்ளி போனான்னு பார்த்தா நம்மளை போட்டு அடிச்சுட்டு இருந்தானோ கைஸ். இப்போ தான் இந்த டைமில் தான் நான் நோட் பண்ணேன். மேலே ஒரு முகத்தில் கொஸ்டின் மார்க் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி நம்மளுக்கு தேவையான பவர் நம்ம போட்டுக்கலாம் கைஸ். அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. இப்போ பாருங்கள் கைஸ், நம்மளை போட்டு பழக்கிறானு கைஸ். அந்த பவரை மாற்றுறதுக்கு நிறைய வேலை இருக்குது கைஸ், அதை மாற்றணும். இப்போ அவன் எனக்கு கண்ணாமன்னு அடிக்கிறாங்க பாருங்கள், தவடாவே உடச்சிட்டாங்க கைஸ் எனக்கு. கைஸ் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் கைஸ். நம்மளாட்டி ஒன்றுமே செய்ய முடியல கைஸ். நம்ம தோத்துக்கிட்டே அங்கே பாருங்க திரும்பி எல்லோ ஃப்ளாஷ் போட்டுறா பாருங்க கைஸ். பர்பிள் ஃப்ளாஷ் ஆச்சு, வாய் வேறு குழப்புது கைஸ். அது இப்போ நான் எல்லோ ஃப்ளாஷ் போட்டு சதுர விட்றாங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இவனை சும்மா விடக்கூடாது. அங்கே பாருங்க கால் லெவல் பவர் வேறு போடுறாங்க கைஸ். கைஸ் என்ன மன்னிச்சிடுங்க கைஸ். சைடில் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்காதீங்க கைஸ். அது பைக் சவுண்டு தான். நான் வந்து வெளியில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கனால அது அப்படி இருக்குது கைஸ். உள்ளாக வேறு நம்மளுக்கு போக நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வராது கைஸ். இப்போதைக்கு இவனை விடவே கூடாதுன்னு போயிட்டு இருக்கும் போது தான் அங்கே பாருங்களேன் அவன் வெறியேற்றுறான் கைஸ். என்ன இவனை விட்டவே கூடாது. நான் பார்த்தா மறைஞ்சிட்டான், ஏன் மட்டும் வெளில போயிட்டான் போல இருக்கு. என்ன செய்யுது, நம்ம அடிக்க போகிறோம்னா ஏன் மட்டும் வெளில போயிடறானோ. அதுக்கு நான் அடிக்கிறதுனால பயந்து ஓடல. அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அவன் போயிட்டான். நம்மளுக்கு எதுக்கு என்ன கைஸ் பவர் இது. இங்கே பாருங்க கைஸ், அடி தான் என்றைக்குமே நான் தான் அடி வாங்குறேன் அப்படின்னு இருக்கு. இந்த டைமில் தான் நானும் அவனும் ஈக்குவலாக சண்டை போடுவான். ஆனாலும் அவன் என்னை அடிச்சிருவான். அவன்ற ஃபைட்டிங் ஸ்கில் ரொம்ப பவராக இருக்குது கைஸ். நம்மளாட்டி ஒன்றும் செய்ய முடியாது, அடி தான் வாங்க முடியும். அவன் காட் லெவல் பவர் எடுத்துனாங்க கைஸ். சை நம்ம விடவே கூடாதுன்னு அப்படியே ஜூமிங்கில் ஒரு மூமெண்ட்டு போட்டு போனான் பாருங்க. டான் டான் டாங் டான் டான் டாங் டான் 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 அப்படின்னு போன பாருங்க. இதே தைரியத்தோட நான் போகலான்னு மேலோட பவர்லாம் அப்போ தான் நான் செக் பண்ணேன், என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த இருக்க பாருங்க. இதைத்தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, மேலே உள்ளதை வச்சு நம்மள்ட்ட பவர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ தான் ஆட்டமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்த பவர் தான் அந்த ரெட் ஃப்ளாஷ். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரெட் ஃப்ளாஷை நான் சொந்தமாக்கிட்டேன் கைஸ். இப்போ பாடுறா, வாடா தம்பி ரெட் ஃப்ளாஷ் போடலாம். என்னடா நான் கஷ்டப்பட்டு ரெட் ஃப்ளாஷ் எடுத்து வந்திருக்கேன், அவனுக்கு மாட்டுக்கடா. அங்கே பாருங்க, இப்போ தான் ஆட்டமே. நம்ம தான் இனிமேல் நம்ம அடிக்கிற அடி தான். ரெட் ஃப்ளாஷ் வந்துட்டுல எங்கே அவன் அந்த www.com தான் இனிமேல் நம்ம www.com. அவனை இன்றைக்கி பொழன்னு பழக்கணும். என் தம்பியை போட்டு அவன் பழக்கிறான், அவனை சும்மா விடக்கூடாது. வாடா டேய், மாட்டே மாட்டான் கைஸ், பவரில் காலியாகிட்டு. ஓகே நம்மளுக்கு இன்னொரு பவர் ஏறி முடிய போதே. இவ்வளோ போட்டு அடிக்கிறானா, எங்கடா ஓடுறீங்க, சத்தெல்லாம் இல்லைங்களா டே ப்ளீஸ்டா டே, நான் இதை மட்டும் போட்டுக்கிறேன்டா. நின்று ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டான் ஓட்டான். வெயிட் பண்ணுறா டே ப்ளீஸா சத்தெல்லாம் நில்றா. அவன் ஒரே அடிச்சிடறேன்டா டே. ஒரே நிமிஷம்டா டே சத்தெல்லாம் நில்றா. அதுக்கப்புறம் வேறு பவரை மாற்றுறதுக்காக நான் சத்தம் நின்று வேறு பவர் ஒன்று செக் பண்ணி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இது என்ன பவர்னே தெரில கைஸ். இதில் வச்சதுனால எனக்கு செம்மையாக அடி வந்துச்சா. அதுக்கப்புறம் நான் திருப்பி பிளாக் ஃப்ளாஷுக்கே மாறிட்டேன். இவன் நம்ம பிளாக் ஃப்ளாஷ் எடுத்து நம்மளுக்கே போடுறான் பாருங்க. இவனை சும்மாவே விடக்கூடாது. அதனால் நான் திருப்பி வந்து அவனை அதே ஃபீல்டில் ஒரு அடி அடித்த பாருங்க. அவன் மறந்துட்டான் கைஸ். அவ்வளோதான். இந்த பயத்தை அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். இனிமேல் இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணாமனா அடிச்சுக்கிட்டு இருந்தேனா, அப்போ தான் இவனுக்கு ஒரு பவர் வந்துச்சு. அந்த பவர் தான் அந்த ஃப்ளாஷ் டேக். அப்படி அது பேர் ஃப்ளாஷ் டேக் தான் வைக்கிறேன், என் தம்பி தான் சொன்னான். அந்த பவரை நான் போட்டே அவன் கிட்ட போகிறான். அவன் அடிக்க விடவே மாட்டான். விட்டுட்டானா அவன் காலி, அதை விட என் கையில் காலி ஆயிடுவான். சத்தலார விட்டு என்ன கைஸ், வானத்தில் 6 பார்த்தீங்களா இல்லையா.
இப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது, அதை பார்த்தீங்கன்னா இல்லையா? எல்லோ கலரில் ஒருத்தவன் அந்த கைஸ் உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் ஒரு ஃபைட் நடக்குது, அது எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நம்ம அந்த ப்ளூ கலரில் வச்சு விளாண்டு பார்ப்போம். இப்போதைக்கு அவன் நிற்கும் போது சத்தனா அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனை அடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஃப்ளாஷ் போட்டு இருக்கிறானா, அப்போ தான் அவன் நம்மளே போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான். எனக்கு வெறியாயிட்டு திருப்பி ஏறி வந்து அவனுக்கு அந்த பவரை பவரை அவனுக்கே போட்டேன். ஆனால் 2 பவரை ஈக்குவல் ஆகிட்டனால எனக்கு டேமேஜ் விழுந்துட்டு கைஸ். சரி இவனை இன்னைக்கு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேற ஒரு ஃபைட் நடந்துருந்துச்சு, அதை நம்ம அந்த WWE விடவே கூடாது, நம்ம தம்பியை போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அந்த பவரை போட்டேன் பாருங்க. புதுசுக்குன்னு தம்பி வந்து மாட்டிக்கிட்டாங்க, என்னாட்டையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவனே வாண்டராக வந்து தெரியாமல் தலையை குத்து மாட்டிக்கிட்டான். இந்த தடவை இந்த WWE நான் மட்டும் அவங்ககிட்ட சண்டை போட்டேன் கைஸ். அங்கே பாருங்களேன், கொக்காம சரி பவர் கைஸ். அங்கே பாருங்க, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பவர் பண்ணும் கைஸ். இந்த மாதிரி பவர் தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஆனால் நம்மளுக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் கிடைக்காது கைஸ். அவனுக்கு கிடைக்கிது, எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேது. அவ்வளோதான் கைஸ், எப்படியே மாட்டிட்டான் போட்டே. நம்ம பவர் தான் என்றைக்குமே கெத்து. அங்கே பாருங்க ஒரு அட்டி அப்படியே கிளியதா, இதுதான் கைஸ் பவர். ஆனால் கடைசியில் அவன்ற இதில் நானும் மாட்டிக்கிட்டேன், என்னோட இதில் அவன் மாட்டினா அவனோட இதில் அவன் மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள் டெக் டவுன். நான் சும்மாவே உள்ளேயே அவனை திருப்பி துரத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தேன் கைஸ். திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், அந்த பைக் சவுண்டு மன்னிச்சிருங்க. இப்போ தான் 4 பேர் கடத்தல, அந்த பாருங்க அந்த ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா, ஐயோ ஏதோ ஒரு அடி உள்ள போகுது கைஸ். இந்த மாதிரி அடியில் தான் கைஸ் நம்ம 7 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்து செத்துட்டோம். திருப்பி ரீஸ்பானில் நான் தெரியாமல் அந்த பிளாக் ஒயிட் இருக்குல்ல, அதை வச்சு விளாண்டு பார்ப்போம் அப்படின்னு கிட்டே போய் ஒருத்தங்க விளாண்டுக்கிட்டு இருந்தான். கிட்டே போய் சும்மா அந்த பவரை யூஸ் பண்ணி பார்ப்போமே. யூஸ் பண்ணால் நம்மளோட பழைய பவர். ஐயா இதை வச்சு முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் அந்த நம்மளோட பிளாக் ஜோன் அதுக்கே மாறிட்டேன். இப்போ தான் ஃபைட்டு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் நம்மளை மட்டும் பண்ணு. ஏன்டா யாராச்சும் நான் மாற்றும் போது அடிப்பீங்களா? வெக்கமாக இல்லையாடா உங்களுக்கு? மாற்றும் போது அடிச்சிட்டு இருக்கீங்க. சத்த நேரம் வெயிட் பண்ண வச்சு நான் முடிப்பேன்டா. சத்த நேரம் வெயிட் பண்ணுங்கடா. சத்த நேரம் வெயிட் பண்ணுங்கடா, நான் எந்திரிச்சு வந்துடுவேன்டா. எந்திரிச்சிட்டேன் கைஸ். இது மாதிரி தான் ஆட்டமே கைஸ். வாங்கடா, இப்போ வந்தீங்கனாலே உங்களுக்கு அடி தான்டா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சார் நின்று பொறுமையாக எந்த பவனை யோசித்து அழுத்தி எப்படியோ வானத்தில் பறந்துக்கிட்டே அந்த பவரை மாற்றிட்டாங்க கைஸ். மாற்றினதுக்கப்புறம் தான் ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனேன்னா அப்போ தான் கைஸ் எனக்கு வெயிட்டே வந்துச்சு. எனக்கு இப்படி ரோபாக்ஸ் கேட்டு என்னை ஏமாற்றிட்டு கைஸ் அந்த பவர். அதனால் எனக்கு அந்த பவர் வேணாம், நான் சும்மா பவரே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நார்மல் பவரே எடுத்துகிட்டு போயிட்டேன் கைஸ். என்ன செய்யுது, நம்மள்ட்ட ரோபாக்ஸ்லாம் இல்லை கைஸ். இவன் என்னடா வானத்தில் பறக்கிறான், என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா மேஜிக் மேனா? சரி அவனை விட்டுட்டு போவோம் 10 நேரம். அதுக்கப்புறம் 10 நேரம் வெயிட் பண்ணிட்டு அங்கே வேறு பிளாக் ஃபேஸ் திருப்பி அந்த பவரை போட்டானு கைஸ். அந்த பவரை போட்டாலே வானத்துக்கு வரைக்கும் ஒரு ஒளி போகுது கைஸ். அவனை சும்மாவே விடக்கூடாது. அந்த வரைக்கும் பாருங்களேன், அந்த 50 அதாவது 520 அவனை தான் கைஸ் நம்ம அடிச்சே ஆகணும். அவன் தான் கைஸ் எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். அவன்ற பவர் நம்மளுக்கு வேணும். நான் அடுத்த வீடியோவில் அவன்ற பவரை எடுத்துகிட்டு வரேன் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம கட்டலாம். இவனை சும்மாவே விடக்கூடாது. நம்ம கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிய போகுது கைஸ். அதனால் வீடியோ முடிச்சுட்டு இப்போதைக்கு இவனில் அடியை போட்டு வீடியோ முடிச்சுட்டு கிளம்பலாம் கைஸ். அடுத்த வீடியோ போடலாம். அடுத்த வீடியோ நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் வந்துடுங்க கைஸ். அடுத்த வீடியோ வந்து ரோட் சைடு சவர்மா போடுவோன்னு நினைக்கிறேன் கைஸ். ரோட் சைடு சவர்மா வந்து நம்ம எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு இவனுக்கு நான் கும்பலாக வந்து என்ன அடிக்கிறானு கைஸ். ஒரு ஆள் வந்து அடித்தா கூட சரி இருக்கலாம். என்னடா ஒரு ஆள் தானே அடிக்கிறானோ, நீ என்ன கும்பலாக இருக்குன்னு சொன்னால் நான் கும்பலாக அடிக்க போகிறேன், எவனாச்சும் வந்து என்னை காசுப்படுத்துறான். நான் ஒருத்தனை அடிக்க போகிறேன், என்ன வந்து ஒருத்தன் அடிக்கிறான் கைஸ். என்னாட்டி ஒன்றுமே செய்ய முடியல. சரி இந்த டைம் தான் ஏதோ பக் ஆகுது கைஸ். அப்படின்னா எவனோ ஒருத்தர் நல்ல பவரை போட்டால் முடியல கைஸ். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். அங்கே பாருங்கள் ஃப்ளாஷை இந்த மாதிரி தான் கைஸ் போடுறானோ. ஒரு ஃப்ளாஷ் செம்மையாக இருக்குது கைஸ். இந்த கேமு மறக்காமல் இந்த கேமை போய் நீங்கள் விளாண்டு பாருங்க கைஸ். ரோப்ளெக்ஸில் தான் இருக்குது, செம்மையாக இருக்குது கைஸ் இந்த கேமு. இப்போ தான் 2 பேர் இங்கே நடுவில் சண்டை போட்டு இருந்தானு. இவனில் போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளாக்கி ஏறிட்டேன். உள்ளாக்கி ஏறி அவளை 2 அடி அடிச்சுட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் உள்ளாக்கு வந்து கத்தி எடுத்து சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா கடைசியில் எவனோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டேன் என்கிட்டயே. ஆனால் மாட்டினது நானா? கொஞ்சம் தப்பாக சொல்கிறேன் கைஸ், நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் நம்ம அடுத்த கேமில் நல்லா இதை கற்றுக்கிட்டு வந்து அடிப்போம் கைஸ். கடைசியில் என் தம்பியை போட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அவனும் வெறியாயிட்டு போயிட்டான் கைஸ். சரி உராளே, நான் மட்டுக்கு வேற ஆள் கூட சண்டை போடுறேன்டா, நீ ஏன்டா இப்போ என்ன வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கத்திட்டே போயிட்டான் கைஸ். சரி நம்ம இங்கே என் தம்பியை ஒருத்தன் அடிக்கிறான், அவனை அடிக்க சொல்லி மூடுறதுக்குள்ளே அவன் எனக்கு ஏதோ சரி பவரை போட்டு விட்டான் கைஸ். அங்கே பாருங்களேன், ஃப்ளாஷ் அளவுக்கு பவராக இருக்குது இந்த பவர். அந்த சீவி விட்டு அடிச்சிட்டான் கைஸ்.
நம்ம இந்த கேமில் செம்மையாக அடி வாங்கிட்டோம் கைஸ். இவனை சும்மாவே விடக்கூடாது. அங்கே பாருங்கள். ஒன்றும் இந்த ஃபைட்டிங் செம்மையாக இருக்கு. ஒரு அடி தான் நம்ம எங்கேயே போய் விழுவுறோம். பிளாஸ்ட் நம்ம வளாபா உடச்சிட்டானு கைஸ். இங்கேருந்து எங்கே போய் விழுவ போகிறோமோ நம்மளுக்கு என்ன தெரியும். 7 கிலோமீட்டர் தாண்டி அப்படின்னு போய் எங்கேயோ போய் விழுந்தாச்சு கைஸ். பார்த்தா அது தான் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணியிருக்கேன். ஏஎம்என் கேமிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ தான் நான் புதுசாக வீடியோ தந்திருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.